Good evening students. Welcome to Maths in Minutes. The first unit last exercise 1.5 important 2 marks note பண்ணிக்கோங்க 1 2 3 4 6 7 9 okay இதுல 1 2 லாம் subdivisions questions okay இந்த யூனிட் என்ன இந்த யூனிட் 2 functions composite இருக்குது the given two function composite find out பண்றதா சரிங்களா this also very simple chapter okay first question பாப்போம் using the functions f and g given below find f composite g and g composite f okay check whether f composite g equal g composite f ரெண்டு ஃபங்க்ஷன் அந்த ரெண்டு ஃபங்க்ஷனை மாற்றி காம்போசிட் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இதில் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன் f of x equal x minus 6 and g of x equal x squared okay the composite first வந்து f composite gf find out பண்ணுவோம் okay solution first given function எழுதிக்கோங்க given f of x equal x minus 6 and g of x equal x squared okay next one நம்ம first வந்து f composite gf find out பண்ணுவோம் எப்படி பண்ணணும் f composite g of x ன்னு எழுதணும் f composite g of x ன்னு எழுதணும் ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த g of x f composite g of x இதை எப்படி எழுதணும்னா f of bracket open பண்ணுங்க g of x இந்த பேட்டர்னில் தான் எழுதணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸுக்கு நியரில் பக்கத்தில் இருக்கிற ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட்டு g of xன்னு எழுதியிருக்கோம் அண்ட் தென் அதை வந்து ஓவரால் கவர் பண்ணி செகண்ட் ஃபங்க்ஷன் இங்கிட்டு உள்ளது சரியா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஆல்ரா இந்த பக்கம் ஃபஸ்ட்டு g of x அது வந்து எஃப்க்கு எக்ஸுக்கு பதிலாக இருக்கும் அதாவது f of x பேட்டர்னில் இருக்கா f of x இந்த எக்ஸுங்கிற பிளேஸில் என்ன இருக்குது g of x இருக்கு ஓகே சரி பாருங்க அண்ட் தென் f of g of x ஓட வேல்யூ என்னது கிவனில் எக்ஸ் ஸ்கொயர் அந்த எக்ஸ் ஸ்கொயரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் f of x ஓட ஃபங்க்ஷன் என்னது f of x ஃபங்க்ஷன் x minus 6 அந்த x minus 6ல் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன பிளேஸில் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் அந்த எக்ஸ் ஸ்கொயரை ரீப்ளேஸ் போடணும் சரிங்களா ஸோ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் 6 அதாவது f of x ஃபங்க்ஷன் என்னது x minus 6 இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது என்னது f of x ஸ்கொயர்டுன்னு இருக்குது அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும் தட்ஸ் ஆல் ஸோ f composite g of x is x squared minus 6 சரிங்களா this is first equation மார்க் பண்ணிக்கோங்க சரியா first equation மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே அப்படியே ரிவர்ஸில் g composite f of x ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா இதை எப்படி எழுதணும் நான் என்ன சொன்னேன் எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ளதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க அண்டு நெக்ஸ்ட்டு இதை ஓவராலாக வெளியில் என்ன பண்ணணும் g ஃபங்க்ஷனாக மென்ஷன் பண்ணணும் ஸோ g of f of x ஓகே நெக்ஸ்ட் g வெளியில் அப்படியே இருக்கட்டும் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க f of x ஓட வேல்யூ என்னதுடா x minus 6 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க x minus 6ன்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதை எழுதிக்கோங்க x minus 6 okay next
g ஆஃப் எக்ஸு, இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது நமக்கு என்னது எக்ஸு தானே, எக்ஸுங்கிற மாதிரி தான் சரியா. கிவன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னது g ஆஃப் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்ட். அப்போ என்ன பண்ணும், இங்கே எக்ஸுங்கிற பிளேஸில் எக்ஸ் மைனஸ் 6 இருக்குது. திஸ் இஸ் ஹோல் ஸ்கொயர்டு, எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற பேட்டர்னில் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணோம், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா படி இருக்குது. a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, இதே பேட்டர்னில் எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோமா, விரிச்சு எழுதிடுவோமா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா என்னது மைனஸ் 6, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஸோ ப்ளஸ் 36 மைனஸ் 2 இன்ட்டு 6 12, 2 இன்ட்டு 6 12, 12 இன்ட்டு எக்ஸ், ஸோ மைனஸ் 12x. இதுதான் என்னது g ஆஃப் g காம்போசிட் ஆஃப் g composite f of x. Okay, this is second equation. இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேம் வேல்யூஸ் கிடைச்சிருக்கா, இல்லை, both are not equal. Okay, from 1 and 2 f composite g of x, this is not equal to g of f. Okay, இந்த எக்ஸை போடணும் கூட அவசியம் இல்லை. ஓகே, சரி, இதில் இன்னொரு 2-3 சம் இருக்குது. மொத்தம் டோட்டலாக இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் 5 சம்ஸ் இருக்குது. சேம் பேட்டர்ன் தான் சரிங்களா. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சரிங்களாடா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. The second question is find the value of k. Find the value of k such that f composite g that is equal g composite f. Okay, இதில் மொத்தம் 2 கொஸ்டின் இருக்குது. ஒரு கொஸ்டின் பார்ப்போம். f of x 3x plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. g of x வந்து 6x மைனஸ் கேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு கொஸ்டினில் என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, such that இந்த f of xம் g of xம் இந்த f composite g equal to g composite fங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணுமா. f composite g அண்ட் g composite f வேல்யூஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும்னு கண்டிஷன்லேயே கொடுத்துட்டாங்க சரியா. அண்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், both are equal. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜியை கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் எழுதிக்கோங்க. கிவன் எப்பையும் போல் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3x + 2. ஓகே, அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 6x - k. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எதனாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எஃப் காம்போசிட் ஜி இல்லைன்னா ஜி காம்போசிட் எஃப் எதனாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, அண்ட் கிவனில் கொடுத்துருக்க கண்டிஷனும் என்ன தான், எஃப் காம்போசிட் ஜி திஸ் இஸ் ஈக்குவல் ஜி காம்போசிட் எஃப். ஓகே, சரி, எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, சரி, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 6x - k. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்னது, 3x + 2. இதில் இந்த 3x இருக்குது பார்த்துருக்கீங்களா, இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், 6x - kன்னு போடணும். ஸோ 3x இருக்க பிளேஸில் என்ன போடணும், 6x - k. ஓகே,
ப்ளஸ் 2. Now இப்போ என்ன பண்ணோம், இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 3 into 6 18x and minus 3k plus 2 வெளியில் உள்ளது. Okay, next this is f composite g of x. Okay, this is first equation. And next second இதே போல g of x க்கு find out g composite f க்கு find out பண்ணுங்க. g composite f of x, g composite f of x. So g of f of x, இதில் f of x ஓட வேல்யூ என்னதுன்னா 3x plus 2. சரிங்களா? So g of 3x plus 2. Okay, and next this implies g of x என்னது 6x minus k. இதில் xக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், 3x plus 2 substitute பண்ணணும். So 6 into 3x plus 2 minus k. 6x minus k தானே g of x ஓட வேல்யூ. ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இந்த 6 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. அப்படி மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும், 6 into 3 18x, 6 into 2 12 minus k. Okay da, this is second equation. From 1 and 2 இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஆல்ரெடி கிவன்லேயே என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்சோ கிவன் என்ன சொல்லலாம், f composite. இங்கே என்ன ஆல்ரெடி நமக்கு என்ன கிவனில் கொடுத்துருக்காங்க, f composite g ஈக்குவல் g composite fன்னு கிவனில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ இப்போ நம்ம ஃப்ரம் 1 and 2ல் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா வேல்யூஸ், அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவலைட் பண்ணுங்கள். f composite g of x ஓட வேல்யூ என்னது, 18x minus 3k plus 2. This is equal g composite fx இதோட வேல்யூ என்னது, 18x plus 12 minus k. ஓகே, இதில் பாருங்கள் போத் சைட் ஈக்குவலாக உள்ளதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேம் வேல்யூவாக இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதுவே 18x, அங்கிட்டும் 18x. ஓகே, இது ஏதாவது ஒரு இதை இன்னொரு சைடு கொண்டு வந்தாலுமே நமக்கு என்னவாகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆகும். ஸோ கேன்சல் ஆகும். சரிங்களாடா? ஓகே, இப்போ கேவெல்லாம் ஒரே சைடும் இந்த ஹோல் நம்பரெல்லாம் ஒரே சைடு கொண்டு போகும். சரியா? ஆல்ரெடி இந்த பக்கம் என்ன இருக்குது, மைனஸ் 3k இருக்கட்டும். இங்கிட்டு உள்ள மைனஸ் கேவை இந்த சைடு கொண்டு வாங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ ப்ளஸ் கேன்னு நான் எழுதுனேன். அண்டு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க 2வை அந்த சைடு ரைட் சைடு கொண்டு போகிறேன். சரியா? ஈக்குவல் ஆல்ரெடி இந்த பக்கம் என்ன இருக்குது, 12 இருக்குது. கே ஆல்ரெடி இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ 12 இந்த 2 அங்கிட்டு கொண்டு போகிறேன் அப்படின்னா மைனஸ் 2 சேஞ்ச் ஆகிடும். சரியாடா? ஓகே, ஸோ நவ் இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். minus 2k. This is equal 12 minus 2 10. 12 minus 2 10. Okay, and next k, this is equal இந்த 2 கீழே இங்கே கொண்டு வந்துருங்க. 10 by minus 2. So what is answer? 2 multiples தானே. So cancel பண்ணுங்க. The final answer is k equal minus 5. K equal minus 5. Okay, இதான நம்மளோட question. Find the k value such that f composite g equal to g composite f அப்படின்ட்டு f of x g of x கொடுத்துருந்தாங்க. சரிங்களாடா? Okay, finished. Next, third question.
Third question என்னது? If f of x equal to 2x minus 1, g of x என்ன கொடுத்துருக்காங்க? x plus 1 by 2. Show that f composite g equal g composite f, this is equal to x. Okay, இந்த f composite g equal g composite f, this is equal to x. இந்த ரெண்டு வேல்யூவே நம்ம எப்பயும் போல ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் தென் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வரணும், ப்ரூவ் பண்ணணும். ஷோ தேட்னு கொடுத்துருக்காங்க. சரியாடா? அப்போ என்ன அர்த்தம்? எஃப் காம்போசிட் ஜியோட வேல்யூவும் எக்ஸாக தான் இருக்கும், ஜி காம்போசிட் எஃபோட வேல்யூவும் எக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணுவோமா? சொல்யூஷன் கிவனில் கொடுத்துருக்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன் f of x g of x எழுதணும். கிவன் f of x is 2x minus 1 and g of x is x plus 1 by 2 and such that என்ன கொடுத்துருக்காங்க? such that show that f composite g, this is equal g composite f, this is equal x. இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கண்டுபிடிப்போமா? f composite g ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. f composite g of f of g of x, this is equal f of g of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? x plus 1 by 2. Okay, next f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2 into x ஓட வேல்யூ பதிலாக என்ன பண்ணணும்? x plus 1 by 2 போடணும். ஓகே, ஸோ x plus 1 by 2 and minus 1. ஓகே, இதை கால்குலேட் பண்ணுங்கடா. என்ன பண்ணலாம்? இதை கால்குலேட் பண்ணும்போது என்ன வரும்? இந்த 2 அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? ஏன்னா இதோட மல்டிபிளில் தானே இருக்குது. ஸோ அதனால் 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்படி பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1ன்னு பேலன்ஸ் இருக்குது. இதில் ஒன்று கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக என்ன கிடச்சிச்சு? ஆன்சர் எக்ஸ். எஃப் காம்போசிட் ஜியோட வேல்யூ என்னது? எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதே போல் என்ன கண்டுபிடிக்கணும்? ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஆஃப் எக்ஸ் இஸ் என்னது? எக்ஸ் போடலடா. எக்ஸ் இஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்னதுடா? 2x minus 1. சரியா? 2x minus 1 and next g of x பேட்டர்னில் இருக்குது. அப்போ g of xங்கிறது என்னது? x plus 1 by 2. அதுபடி எழுதலாமா? எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2x minus 1 plus 1 divide by 2. ஓகே, இதை ப்ராக்கெட் லீவ் பண்ணி எழுதுங்க. என்ன கிடைக்கும்? 2x minus 1 plus 1. This is divide by 2. இப்போ ப்ளஸ் 1 அண்ட் மைனஸ் 1 வந்து கேன்சல் ஆயிரும். அது போக நமக்கு ரிமைனிங் இருக்குது 2x by 2 இருக்கும். இதில் 2 கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் கிடைக்கும். வாட் இஸ் தட்? ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் கிடச்சிருச்சு. சரியாடா? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிடலாம்? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. and this one is second equation. Okay, from 1 and 2, from 1 and 2 நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? therefore f composite g, this is equal g composite f, this is equal x அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, the next question, fourth question. Okay, the fourth question is if f of x is x squared minus 1, g of x is x minus 2, find a.
if g of f of a equal 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது என்ன கொடுத்துட்டாங்க, இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். சரியா? அது எக்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக அந்த எக்ஸுக்கு பதிலாக ஏங்கிற வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். ஓகே. ஏன் நம்ம எக்ஸுக்கு கண்டுபிடிக்கிறோன்னா, கிவன் கொடுத்துருக்க ரெண்டு ஃபங்க்ஷனுமே நம்ம எதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒன்லி சொல்யூஷன் ஆஸ் யூஷுவல் given, write it f of x equal to x squared minus 1 and g of x equal x minus 2. okay. and இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், g composite f of x, this is equal g of f of x. okay. g of f of x. okay. சரி, இதில் g of f of x ஓட ஃபங்க்ஷன் நமக்கு என்னடா, x squared minus 1. நெக்ஸ்ட்டு g of xனா என்னது, x minus 2. அதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், x squared minus 1 போடணும். ஸோ x squared minus 1, இதில் வெளியில் இருக்கிறது minus 2, அப்படியே கூட போட்டுருங்க. ஓகே. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்னோட வேல்யூ, x squared minus 1 minus 2, இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், -3. ஓகே. சரி, நமக்கு என்ன கிடைச்சிச்சு, g composite f of x is x squared minus 3. ஓகே. சரி, நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், therefore g composite f of a வேல்யூ எப்படி இருக்கும், இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏவை ரீப்ளேஸ் பண்ணணும், a squared minus 3. ஓகே. அண்ட் கொஸ்டினில் ஒன்று கொடுத்துருந்தாங்களே, என்னது, given that g composite f of a, this is equal to என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க, 1ன்னு கொடுத்துருந்தாங்க கிவனில், கொஸ்டினில். சரியா? இந்த g composite f of a ஓட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a squared minus 3. ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடு a squared minus 3 போடுங்க, this is equal to 1. இப்போ ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாமா, எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த 3 வந்து ரைட் சைடு கொண்டு போங்க, -3 அங்கிட்டு போகும்போது +3 ஆயிரும். ஸோ a squared, this is equal 1 plus 3, that means a squared equal 4. ஓகே. அப்போ இந்த ஸ்கொயர் அங்கிட்டு போகும்போது என்னவாயிரும், ரூட் ஆயிரும், √4. இந்த √4ஓட வேல்யூ என்னதுடா, a equal +or-2. மொத்தம் ஏக்கு எத்தனை வேல்யூ கிடச்சிருக்கு, 2 வேல்யூ கிடச்சிருக்கு ஃபைனலாக. a வேல்யூ இஸ் +or-2, +2 அண்டு -2. ஓகே, புரிஞ்சதா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th question, most important question. okay. let f of x equal to x squared minus 1. find f, ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபைண்ட் ரெண்டு இது இருக்குது, f composite f, அதே இது f composite 3 times. ஓகே. ஸோ ரொம்ப ஈஸி தான், இது ஒரு அல்ஜிப்ரிக் பேட்டர்னில் தான் ஆன்சரே வரும். சரிங்களா? சொல்யூஷன், given function is f of x equal என்னது, x squared minus 1 எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து f composite f ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா, எப்படி எழுதுவோம், f composite f of x, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். f composite f of xன்னு எப்பயும் போல் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட்டு
f of x. இதில் f of x ஓட வேல்யூ என்னது? x squared minus 1. f of x squared minus 1. இப்போ xக்கு பதிலாக என்ன இருக்குது? x squared minus 1 இருக்குது. ஸோ இப்போ f of x பேட்டர்னில் என்னது? f of x ஓட ஃபங்க்ஷன் x squared minus 1. இதில் xக்கு பதிலாக எதை பண்ணணும்? x squared minus 1ஐயே போடணும். ஸோ x squared minus 1 the whole square minus 1. ஓகே, இப்போ இது எப்படி இருக்குது? a minus b the whole square. ஆல்ரெடி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்னது? a minus b the whole square ஃபார்முலா லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கூட பார்த்தோம். a squared plus b squared minus 2ab. ஓகே, சரி. a squared என்ன வரும்? x squared minus 1. இதை வந்து மொத்தமாக நம்ம என்ன சொல்லணும்? a ஸ்கொயர்டுங்கிறது இதுதான், a x ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ a ஸ்கொயர்டு அப்படின்றதுல ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர்டு இருக்குது, அதையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. அப்போ x பவர் 4. ஓகே, ப்ளஸ் b ஸ்கொயர், அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 2ab மைனஸ் போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு 1 2 தான், அண்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். நல்லா கவனிங்கடா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 2ஓட மல்டிபிள் பண்ணுறது ஆர்டராக பண்ணோன்னா 2 இன்ட்டு ஏ வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு, அண்டு இன்ட்டு பி வந்து என்னது? மைனஸ் 1. இதை மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு மைனஸ் 2x ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். அந்த மைனஸ் தான் ஆல்ரெடி ஃபார்முலாலேயும் நமக்கு இருக்குது. சரியாடா? ஓகே, இது நான் மேம் ஏன் சொல்லும் போதெல்லாம் கான்ஸ்டண்ட்டை மல்டிபிள் பண்ணிடுறேன்னா, 2ஓட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கா? ஏ பிளேஸில் கான்ஸ்டன்ட் இருக்கா, இல்லை பி பிளேஸில் கான்ஸ்டன்ட் இருக்கா, அதை மல்டிபிள் பண்ணிடுங்க. அதை மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கடுத்து வேரியபிள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதோட செகண்டரியாக மல்டிபிள் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இதை ஆர்டராக எழுதிடலாம். சரியா? அண்டு வெளியில் ஒரு மைனஸ் 1 இருக்குது. இந்த ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலாக எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்ட். வாட் இஸ் திஸ்? எஃப் காம்போசிட் எஃப். எஃப் காம்போசிட் எஃபோட வேல்யூ என்னது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்ட். சரிங்களா? ஓகே, இந்த நெக்ஸ்ட் இது 3 காம்போசிட். இதை நீங்களே இதுக்கு அடுத்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். F composite F, F composite F, composite F. Okay, so F இதுதான் அடுத்து கண்டுபிடிக்கணும். F composite sorry dears, sorry f of x. Okay, first one, செகண்ட். ஓகே, எத்தனை எஃப் ஆஃப் எக்ஸ் வருது பாருங்கள், 3 டைம்ஸ் வருது. உள்ளுக்குள்ளே ஒன்றுன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் வெளியில் ஒரு எஃப்பா? ஓகே, க்ளோஸ். அடுத்து செகண்டாக ஒரு எஃப். இதுக்கு அடுத்து உள்ளது இங்கே உள்ள எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ என்ன போட போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1. ஓகே, அப்போ இங்கே உள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இருக்குது. இதுக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்டு. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அதையே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4 minus 2x squared by using 1. சரிங்களாடா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ அகைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை போட போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக போடுறோம். ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர்ட் minus 1. ஓகே, எக்ஸ் பவர் 4 எக்ஸுக்கு பதிலாக நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அதில் எக்ஸுக்கு பதிலாக இங்கே ப்ராக்கெட்டில் உள்ளதை போட்டுருக்கோம். சரியா? இப்போ இதையும்
a minus b the whole squared ஃபார்முலா படி தான் எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறோம். சரியாடா? சரி, அப்படி பண்ணும்போது என்ன வரும்? எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஸ்கொயர் என்ன? சாரி 4 ஸ்கொயருங்க. 4 இன்ட்டு 2 என்ன? 8. சரிங்களா? ஸோ எக்ஸ் பவர் 8. சரிங்களா? ஓகே. அண்டு நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே இதை ஸ்கொயர் பண்ணுறோம். இதை பாருங்களேன், ஒரு தடவை சைடை நம்ம ஸ்கொயர் பண்ணிடுவோமா? ஒவ்வொருத்தையும் தனியாக ஏ ஸ்கொயர். அப்போ எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் பண்ணுறீங்க. எப்படிடா வரும்? எக்ஸ் பவர் 4 த ஹோல் ஸ்கொயர். நமக்கு இந்த ஹோல் பவர்னால் இந்த ரெண்டையும் மல்டிபிள் தான் பண்ணுவோம். சரியாடா? ஸோ அப்போ என்ன வரும்? எக்ஸ் பவர் 8ன்னு வரும். அதே போல் 2x ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை த ஹோல் ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஓகே, ஹோல் ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஆன்சர் இந்த 2ஐயும் ஸ்கொயர் பண்ணுறீங்க. 2 ஸ்கொயர் என்னடா? 4. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் 2 இன்ட்டு 2 4. அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4. ஓகே, 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ அதை இங்கே உள்ளே போடலாமா? 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 எழுதிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு மைனஸ் 2ab அதை பார்க்கலாமா? மைனஸ் 2ab பாருங்கள். 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. 2ங்கிறது என்னது? 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. 2 இன்ட்டு ஏங்கிறது என்னது? எக்ஸ் பவர் 4 இன்ட்டு பிங்கிறது என்னது? 2x ஸ்கொயர். 2x ஸ்கொயர் இதில் தான்டா ஏ மைனஸ் பி. இந்த இதில் தான் ஏங்கிறது எக்ஸ் பவர் 4, பிங்கிறது 2x ஸ்கொயர். சரியா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன வரும்? 2 இன்ட்டு 2 4 போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறதுல எக்ஸ் பவர் 6. இந்த பேஸ் வந்து எக்ஸு, பவரில் 4 இருக்குது, பவரில் 2 இருக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் எக்ஸ் பவர் 6 இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன வருது? இங்கே ப்ளஸ் 4x பவர் 6 அண்ட் இங்கே வெளியில் உள்ளது மைனஸ் 1. ஓகே, இதுதான் எஃப் காம்போசிட் எஃபோட ஆன்சர். சரிங்களாடா? ஸோ எஃப் காம்போசிட் எஃப்பும் அதே இது 3 டைம்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது மட்டும்தான் நீங்கள் கவனமாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது. சரிங்களாடா? ஓகே, இன்கேஸ் இது 5 மார்க்கில் கூட சம்டைம்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் எக்ஸசைஸ் 1.5ல். சரியா? 8th கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மொத்தமாக நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 2 big கொஸ்டின்ஸ் வரும், 2 5 மார்க்ஸ் வரும். சரிங்களா? அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்த்து முடிக்க போகிறோம். திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, கன்சிடர் த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹைச் ஆஃப் எக்ஸ். மொத்தம் இங்கே 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆஸ் கிவன் பிலோ. ஷோ தட் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் காம்போசிட் ஹைச். This is equal f composite of g composite h in each case அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஒரு டிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ 3x + 1 அண்ட் தேர்டு ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களாடா? ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயுமே கிவன் எழுதிக்கோங்க. கிவன் எழுதிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்சிடர் இந்த எஃப் ஆஃப் நான் என்ன பண்ணலாம், இந்த எஃப் காம்போசிட் ஜியை மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹைச் காம்போசிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஃபர்ஸ்ட்டு கன்சிடர் சொல்யூஷன்
consider f composite g of x. இது first இது பண்ணிக்கிடுவோம். சரிங்களா? find out பண்ணிக்கிடுவோம். f of g of x. okay, f of g of x. next g of x ங்கிறது கொடுத்திருக்கிறது என்னது? f of g of x வேல்யூ என்னதுடா? 3x plus 1. ஓகே, இப்போ இது f of x ஃபார்மெட்டில் இருக்குது. f of x னா என்னது? x minus 1. அதில் இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? x minus 1ல் எக்ஸுக்கு பதிலாக 3x plus 1 போடுவோம். and then minus 1. ஓகே, இந்த minus 1 plus 1 கேன்சல் ஆனது போக நமக்கு கிடைக்கிறது 3x. 3xங்கிறது எது கிடைச்சிருக்கு? f composite gக்கு கிடைச்சிருக்கு. f composite gக்கு நமக்கு 3xன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய கொஸ்டின் என்னது? f composite g composite height, this is equal to f composite g composite height. ஓகே, இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட்டு left hand side is what? f composite g of composite height. okay, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா f composite g into of height of x ன்னு எழுதலாம். height of x ன்னு இதை எழுதலாம். சரிங்களா? ஓகே, இதில் இப்போ height of x ஓட பேட்டர்ன் வேல்யூ என்னதுடா? x ஸ்கொயர். அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f composite g of x ஸ்கொயர். ஓகே, height of x ஓட வேல்யூ என்னது? x ஸ்கொயர். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரியா? சரி, இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? f composite g என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னடா? 3x ஸ்கொயர். அதை தான் இங்கே எழுத போகிறோம். அந்த 3x ஸ்கொயர் எழுதும் போது எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? x ஸ்கொயர் போடணும். சரிங்களா? ஸோ 3x ஸ்கொயர். ஸோ f composite g of composite height, this value is 3x square. அதாவது